வணக்கம். நான் உங்க வணக்கம். நான் உங்க விக்னேஸ்வர். அண்ட் இந்த வீடியோவில் நான் எதை பற்றி சொல்ல போகிறேன் அப்படின்னா, இதுவரைக்கும் நம்ம வந்து நிறையா வீடியோஸ் போட்டிருப்போம். அதாவது காப்பிரைட்டை பற்றி போட்டிருக்கோம், அண்டு பேட்டன் ரைட்டை பற்றி பேசியிருக்கோம், அண்டு பெர்ஃபார்மன்ஸ் ரைட்டை பற்றி பேசியிருக்கோம், அண்ட் சினிமா சம்மந்தங்களாக வந்து சினிமோட்டோகிராஃபி ஆக்டை பற்றி பேசியிருப்போம். அண்ட் அதே மாதிரி அதாவது ஒரு சினிமோட்டோகிராஃபி ஆக்டில் வந்து எப்படி வந்து ஒரு இதை வந்து சர்டிஃபிகேஷனுக்கு ஃபிலிமை வந்து எப்படி சர்டிஃபிகேட் பண்ணுறாங்க, அதை என்னென்ன கேட்டகரியில் சர்டிஃபிகேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி பேசியிருப்போம். இந்த வீடியோவில் நான் வந்து இப்போது நம்ம வந்து டிவியில், அதாவது நம்ம வீட்டில் பார்க்கக்கூடிய ஷோஸ், ரியாலிட்டி ஷோஸ் இதெல்லாம் வந்து டெலிகாஸ்ட் ஆகுது. ஸோ அது எப்படி டெலிகாஸ்ட் ஆகுது அப்படிங்கிறத பற்றியும் அண்ட் அது சம்மந்தமாக இருக்கிற ஒரு ஆக்டை பற்றியும் தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு பேச போகிறேன். இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். மீடியா அப்படிங்கிறது இட்ஸ் மீடியம் ஆஃப் கம்யூனிகேஷன். அதாவது இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்த நான் வந்து உங்களுக்கு ஒரு மீடியா மூலயமா, அதாவது இப்போ நான் ஒரு யூடியூப்பில் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுறேன்னா இட்ஸ் சோஷியல் மீடியா. இந்த சோஷியல் மீடியா மூலயமா நான் வந்து எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அண்ட் அதே மாதிரி முன்னாடி காலங்கள்லாம் வந்து நியூஸ் பேப்பர் மூலயமா வந்து ஷேர் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நியூஸ் பேப்பர் மூலயமா ஷேர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஒரு நாட்டில் நடக்கக்கூடிய விஷயத்த நியூஸ் பேப்பர் மூலயமா அதை வந்து பப்ளிஷ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அண்ட் அதே மாதிரி இப்போது டிவின்னு வந்துட்டாலும், டிவி இப்போ நம்ம இங்கே இருந்துக்கிட்டே நம்ம வந்து ஒவ்வொரு நாட்டில் என்னென்ன நடக்குதுன்னு நியூஸ் மூலயமாவோ இல்லை ஏதாவது ஒரு சேனல்ஸில் டெலிகாஸ்ட் ஆகக்கூடிய, ப்ராட்காஸ்ட் பண்ணக்கூடிய சேனல்ஸ் மூலயமா நம்ம பார்த்துக்கலாம். ப்ரோக்ராம்ஸ், ரியாலிட்டி ஷோஸ்லலாம் இப்போது வெளியூரில் நடக்கிற விஷயங்களை நம்ம டிவியில் வீட்டில் இருந்தபடியே பார்த்துக்க முடியுதுங்கிறது இட்ஸ் மீடியம் ஆஃப் கம்யூனிகேஷன். ஆரம்ப கட்ட காலங்களில் இந்த மீடியாவுமே வந்து கவர்மெண்ட் கையில் இருந்துச்சு. அண்டு இப்போது அட் ப்ரெசென்ட்லி வந்து ப்ரைவேட்டைசேஷன் வந்ததுனால நிறையா சேனல்ஸ் வந்துச்சு. உதாரணத்துக்கு விஜய் டிவி அண்ட் ஜெயா டிவி, இப்படி ஒவ்வொரு சேனலுக்கும் 4 சேனல்ஸ் இருக்குது. நியூஸ் பேப்பர், நியூஸ் சேனல்ஸு, அண்டு மியூசிக் சேனல்ஸு, அண்டு சினிமாஸ்க்கு மட்டும் ஒரு சேனல்ஸு, அண்டு விவாதங்களுக்கு மட்டும் ஒரு சேனல்ஸ், இப்படி நிறையா சேனல்ஸ் வந்து இப்போ வந்திருக்கு. ஆனால் முன்னாடி ஃபஸ்ட்டு அதாவது கேபிள் டிவி சேனல்ஸ் வந்த அந்த சமயங்களில் வந்து ஒரே சேனல் தான் இருக்கும். அது எல்லாத்துக்குமே தெரியும். அது வந்து தூர்தர்ஷன். இந்த தூர்தர்ஷன் சேனல் வந்து கவர்மெண்ட்டோட கண்ட்ரோலில் இருந்தது. அந்த கவர்மெண்ட் தான் வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணாங்க அப்படின்னா, எந்த விஷயம், எந்தெந்த நியூஸ்லாம் வந்து எப்பப்போ வந்து மக்களுக்கு வந்து பப்ளிக் வந்து டெலிகாஸ்ட் ஆகணும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணது வந்து கவர்மெண்ட் தான். பிஃபோர் குளோபலைசேஷன் அண்ட் ப்ரைவேட்டைசேஷன் வந்ததுக்கப்புறம் தான் நான் சொன்ன மாதிரி எல்லா சேனல்ஸுமே வந்து வந்துச்சு. அண்ட் ஒவ்வொரு ப்ரைவேட் நிறுவனங்களும் வந்து வாங்கினாங்க. நாம் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிற அந்த DTH, அதாவது டைரக்ட் டு ஹோம், DTHோட ஃபுல் ஃபார்ம் வந்து டைரக்ட் டு ஹோம். வீட்டில் இருந்தே நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிற சில நியூஸஸ்லாம் வந்து நமக்கு இப்போது சன் டைரக்ட்டு அண்ட் டாடா ஸ்கை இப்போல்லாம் வந்து நம்ம டிஷ் மூலயமா பார்க்குறோம். இந்த DTH அப்படிங்கிற மெத்தட் வந்து 2003 வந்து அக்டோபர் 2003 தான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அண்ட் அது வரைக்குமே வந்து கேபிள் டிவி சேனல்ஸில் தான் பார்த்துட்டு இருந்தாங்க. அதாவது கேபிள் டிவி சேனல்ஸில் என்ன ஒரு பிரச்சனைனா, நம்ம எல்லாருமே, அதாவது நம்மளுடைய தாத்தா பாட்டிகள்கிட்ட கேட்டிங்கனாலும், நம்ம அப்பாக்கள்கிட்ட கேட்டிங்கனாலும் சொல்லுவாங்க, யாராவது ஒருத்தர் வீட்டில் தான் வந்து டிவி இருக்கும். அப்போது நம்ம லீவ் சமயங்களில் வந்து நம்ம அவங்க வீட்டில் போய் உட்காந்து நம்ம டிவி பார்க்குற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது சொல்லுவாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போது அதுவுமே வந்து ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு தான் வந்து டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க. அண்ட் குறிப்பிட்ட சேனல்ஸ் தான் தெரியும். அண்ட் இப்போவுமே வந்து தூர்தர்ஷன் வந்து நீங்கள் எந்த ஊருக்கு போனாலும், எந்த மாநிலங்களுக்கு போனாலும், இப்போது தமிழ்நாட்டிலேருந்து போகிறீங்கன்னா, இப்போது அந்த நாட்டுக்கு போனீங்கன்னாலும், வேறு மாநிலத்துக்கு போனீங்கன்னாலும், இப்போ தமிழ் தூர்தர்ஷன் அங்கே ஃப்ரீயாக இருக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு மாநிலத்தோடைய ஒவ்வொரு லாங்குவேஜ், கன்னடம் இதெல்லாம் வந்து தூர்தர்ஷனில் வந்து ஃப்ரீ. தூர்தர்ஷன் மட்டுமே வந்து ஃப்ரீயாக வரும் இப்போது DTHலனாலும். இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, இப்போ வந்து மீடியா வந்து ஒரு விஷயத்த, ஒரு நாட்டில் இருக்கிற ஒரு ஈவெண்ட்டை வந்து நமக்கு வந்து டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. அப்படி டெலிகாஸ்ட் ஆகும்போது அவங்களோட ரிலிஜினல் பேஸ்டையோ இல்லை அவங்களுடைய கல்ச்சரையோ அவங்களுடைய ஏதாவது ஒரு ட்ரெடிஷனையோ வந்து டிஸ்கரேஜ் பண்ணுற மாதிரியான கண்டென்ட் வந்து டெலிகாஸ்ட் ஆகக்கூடாது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் எது கரெக்டான நியூஸோ அது வந்து டெலிகாஸ்ட் ஆகணும். அண்ட் தவறான செய்திகள் எதுவும் டெலிகாஸ்ட் ஆகக்கூடாது அப்படிங்கிறது ஒவ்வொரு மீடியாவுமே வந்து அதாவது ஒவ்வொரு மீடியாவில் டெலிகாஸ்ட் ஆகக்கூடிய ஒவ்வொரு சேனலுக்குமே வந்து அவங்கவுங்க தனி க்ரைட்டீரியா அண்ட் கைட்லைன்ஸ் வச்சுருப்பாங்க. அண்டு இது வந்து வேர்ல்டு வைட் நம்ம வந்து ஒரு உலகத்தில் நடக்கக்கூடிய விஷயத்தை டிவி மூலயமா நம்ம பார்க்குறோம், இப்போ சோஷியல் மீடியா மூலயமா பார்க்குறோன்ற போது அதுக்கு அவங்க சில க்ரைட்டீரியாஸ் வச்சுருப்பாங்க.
இப்போ நமக்கு டிவி சேனல்ஸில் டெலிகாஸ்ட் ஆகக்கூடியது எல்லாமே வந்து என்ன ஆக்டுக்கு கீழே வரும் அப்படின்னா கேபிள் டெலிவிஷன் நெட்வொர்க் ஆக்ட். இந்த கேபிள் டெலிவிஷன் நெட்வொர்க் ஆக்டில் வந்து வரும். இப்போ கேபிள் டிவிஸ்லாம் இருக்குது அப்படின்னா இந்த கேபிள் ஆப்ரேட்டர்னு ஒருத்தர் இருப்பாங்க, அவங்கள வந்து ரெக்ரூட் பண்ணியிருப்பாங்க. இப்போ ஒரு சேனல் இருக்குன்னா அந்த சேனல் வந்து இந்த ஆக்டுக்கு கீழே ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டிருக்கணும். கேபிள் டிவி சேனல்ஸ் இருக்குன்னா இந்த ஆக்டுக்கு கீழே ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டிருக்கணும். அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து ப்ரோக்ராம் கோடு, அதாவது இந்த இப்போ நம்ம ஒரு சேனல் இருக்குன்னா அதுக்கு அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் கொடுக்குறதா இருக்கட்டும், அதுக்கு ப்ரோக்ராம்ஸ் கொடுக்குறதா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து நம்ம ரைட் வாங்கணும். அண்ட் இப்போ வந்து கேபிள் டிவி ஆக்டுக்கு கீழே வந்து நம்ம ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்க இப்போ நம்ம சேனல்ஸை அப்படின்னா மட்டும்தான் இப்போ நமக்கு வந்து ப்ரோக்ராம் கோடுன்னு ஒன்று கொடுப்பாங்க. அந்த கோட் மூலயமாவோ இல்லை அட்வர்டைஸ்மெண்ட் கோடு இது மூலயமாவோ கொடுப்பாங்க. அப்படின்னா தான் நமக்கு அட்வர்டைஸ்மெண்ட்டும் வரும் அண்ட் அந்த ப்ரோக்ராமிங் இருக்கும். ப்ரோக்ராமிங் பண்ணுறதுக்கான ரைட்டும் வந்து நம்ம வாங்க முடியும். இப்போது இந்த ஆக்டுக்கு கீழே நம்ம வந்து ரெஜிஸ்டர் பண்ணாமல் ஒரு சேனலை ரன் பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னாலோ இல்லை சேட்டிலைட் ரைட் வாங்காமல் ஒரு ப்ரோக்ராமை வந்து ரன் பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னாலுமே வந்து அந்த கன்சென்ட் சேட்டலைட் ரைட் கொடுக்குற அந்த கன்சென்ட் ஓனர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாங்க அப்படின்னா என்ன பனிஷ்மெண்ட் கிடைக்கும்னா, இப்போது அந்த சேனலை வந்து இது பண்ணிடுவாங்க, பேன் பண்ணிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி தவறுகள் நடந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஃபைன் அண்ட் இம்ப்ரிசன்மெண்ட் உண்டு, 1 year உண்டு. அண்ட் இது வந்து மறுபடியும் நடந்துச்சு, ரெகுலராக நடந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து 5 years வரைக்கும் இம்ப்ரிசன்மெண்ட் அண்ட் ஃபைன் அப்படிங்கிறது நம்ம சட்டம் சொல்லுது. இந்த கேபிள் டெலிவிஷன் ஆக்ட் நெட்வொர்க் ஆக்ட் கீழே இதை பற்றி சொல்லியிருக்காங்க. இந்த கேபிள் ஆப்ரேட்டர் அப்படிங்கிறவங்கள எப்படி ரெக்ரூட் பண்ணுறாங்க அப்படின்னா, அதாவது எப்படி ஒரு வேலைக்கு எடுத்துக்கிறாங்க அப்படின்னா, ஒவ்வொரு சேனல்ஸ்க்கும் அவங்களுடைய கைட்லைன்ஸ் ஒவ்வொன்றும் இருக்கும். இப்போ நம்ம வந்து ஆன்லைன்லனா கூட ஒவ்வொரு இடத்துக்கு போகும்போது டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்னு சொல்கிறாங்களே, அண்ட் அதே மாதிரி ஒவ்வொரு சேனலுக்கும் அவங்களுக்குன்னு ஒரு கைட்லைன்ஸ் இருக்கும். அந்தந்த கைட்லைன்ஸை அவங்க வந்து ஃபாலோ பண்ணணும். அண்ட் அவங்க அந்த கேபிள் ஆப்ரேட்டர் எந்த மாதிரி விஷயங்களை டெலிகாஸ்ட் பண்ணணும் அண்ட் எந்த மாதிரி விஷயங்களை டெலிகாஸ்ட் பண்ணக்கூடாது அண்ட் அவங்களுக்கான சில விதிமுறைகள் இருக்கும். அதுக்கு அவங்க உட்பட்டு தான் நடக்கணும். அதுக்கெலாம் ஓகே அப்படின்னு சொல்லி இருந்தாங்க அப்படின்னா அவங்கள வந்து கேபிள் ஆப்ரேட்டராக ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க. ரெஜிஸ்டர் பண்ணாத டிவி சேனல்ஸ்க்கு, அதாவது அந்த டிவி சேனலை வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு ஒரு குறிப்பிட்ட டைம் லிமிட் கொடுப்பாங்க. அந்த குறிப்பிட்ட டைம் லிமிட்குள்ளே அவங்க ரெஜிஸ்டரோ இல்லை அந்த சேனலை ரெனியூவலோ பண்ணியிருக்கணும். அப்படி பண்ணலைன்னா அப்படின்னா தான் நான் இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி அவங்களுடைய பொருட்களெல்லாம் வந்து பறிமுதல் செய்கிறதோ அவங்கள வந்து சேனல் செய்ய விடாமல் கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த சேனலை வந்து பேன் பண்ணுவாங்க. ஏன்னா அது மட்டும் இல்லாமல் அந்த ஓனருக்கு வந்து பனிஷ்மெண்ட் வந்து நான் சொன்ன மாதிரி 1 yearலேருந்து 2 yearsக்குள்ளே பனிஷ்மெண்ட்ஸ் இருக்கும். ஆர்எல்ஸ் இது ரிப்பீட்டடாக நடந்துச்சுன்னா 5 years வரைக்கும் பனிஷ்மெண்ட் இருக்கும் வித் ஃபைனோட.